தீமோத்தேயர் 2வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். आज दूसरा तीमुथियुस दूसरा अध्याय उसके 13 वचन को हम पढ़ेंगे. The book of 2 Timothy chapter 2 verse 13. दूसरा तीमुथियुस दूसरा अध्याय उसके 13 वचन को हम पढ़ेंगे. வசனத்தில் பார்க்கிறோம், அவர் உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். और हम पढ़ते कि वो परमेश्वर विश्वास योग्य है. பவுல் சொல்லும்போது, கர்த்தரை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்கிறார். पौलुस कहता है कि परमेश्वर जो है वो विश्वास योग्य है. ஆனால் நம்மளை குறித்து அவரை குறித்தும் ஜனங்கள் மனுஷனை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், और लेकिन लोगों के बारे में वो कहता है, மனிதனும் அவர் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட தேவன் அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो कहता है लोग तो सच्चे नहीं थे लेकिन परमेश्वर हमेशा सच्चा रहा. हालेलुया. हालेलुया. हम आराधिக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் உண்மை உள்ளவர். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सच्चा परमेश्वर है. உண்மை உள்ளவர் என்றால் faithful God என்று பார்க்கும்போது, जब हम उस विश्वास योग्य सच्चा परमेश्वर के बारे में देखते हैं, அவர் பேசுகிற வார்த்தையில் ஒரு உண்மை இருக்கிறது. वो जो कुछ कहता है वो सच्चा होता है. அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மையான வார்த்தைகளா இருக்கிறது. कि सारे जो बातें हैं वो सब कुछ सच्चा होता அது है. மாத்திரமல்ல, அவர் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்றால் अगर परमेश्वर कुछ कहता है तो அது நிச்சயமே அவர் செய்து முடிக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர் तो இருக்கிறார். वो सच्चा है कि उस बात को पूरा करने के लिए. இரண்டாவது, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார், ஆகையால் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். दूसरी बात, वो परमेश्वर जो है वो है और इसलिए वो सच्चा है. அவர் மாறுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஒன்னு சொல்லி நாளைக்கு ஒன்னு செய்வது அப்படி அல்ல. वो कभी बदलता नहीं कि आज कुछ कह दिया और कल कुछ और कहेगा. அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर जो है वो वैसा ही है. हालेलुया. हालेलुया. நான்காவது, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையுள்ளவர் என்று பார்க்கும்போது और विश्वास योग्य के बारे में जो हम देखते हैं, அவர் எப்பொழுதுமே நாம் நம்ப முடியும், அவர் நம்பத்தக்கவர். और हम हमेशा उस पर भरोसा कर सकते हैं. ஒரு மனுஷனை நாம் நம்ப முடியாது, அவன் இன்னைக்கு எப்படியோ இருப்பான், நாளைக்கு எப்படியோ மாற முடியும். और कोई मनुष्य पर हम भरोसा नहीं रख सकते क्योंकि आज वो एक जैसा होगा कल वो बदल सकता है. 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த நம்முடைய நண்பர்கள் இன்னைக்கு எதிரிகளாய் மாறி இருக்கலாம். 10 वर्ष के पहले जो हमारे मित्र थे आज शायद वो दुश्मन बन गए நம்பி हैं. இந்த ஜனங்கள் நம்மளை கைவிட்டு போயிருக்கலாம். जिस पर आपने भरोसा किया वो शायद आपको छोड़कर गए. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பத்தக்கவர். लेकिन हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो विश्वास योग्य है. என்னாகமம் 23:19 வசனத்துல பார்க்கிறோம். गिनती 23वां अध्याय उसके 19 वचन में हम पढ़ते हैं. என்னாகமம் 23வது அதிகாரம் 10வது, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. गिनती 23 के 19 में हम पढ़ते हैं कि वो झूठ कहने के लिए कोई मनुष्य नहीं. அவர் மானமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. परमेश्वर जो है मनुष्य के जैसे बदलने वाला है नहीं. நிச்சயமாய் செய்ததை அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन हम पढ़ते हैं कि जो कुछ वो कहता है उसे पूरा भी करता है. हालेलुया. हालेलुया. इतने சொல்றீங்க, उन्में தேவனை உம்மை நான் लोग ஆராதிக்கிறேன். कह सकते हैं कि सच्चा परमेश्वर हम तेरी आराधना करते உண்மையுள்ளவரை உம்மை ஆராதிக்கிறேன். हैं. विश्वास हो के परमेश्वर तेरी आराधना करते அப்படிப்பட்ட हैं. உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और आज ऐसे हम विश्वास हो के परमेश्वर की आराधना करते हैं. ஆராதிக்கும் போது கூட நீங்க அவரை உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி, உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் ஆராதிக்க जब வேண்டும். हम उसकी आराधना करते तो हम कह सकते हैं कि परमेश्वर तो विश्वास योग्य है. हालेलुया. हालेलुया. The Lord whom we serve is faithful. जिस परमेश्वर की हम आराधना करते हैं वो विश्वास योग्य है. முதலாவது பார்ப்போம், அவர் எதிலே உண்மையுள்ளவர் என்றால் सबसे पहले वो किस में विश्वास योग्य है? அவருடைய நம்முடைய அழைப்பிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். हमारे बुलाहट में वो सच्चा परमेश्वर है. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமை அவர் அழைக்கிறார். उत्पत्ति 17 अध्याय के पहला वचन में अब्राम को परमेश्वर ने बुलाया அவர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. और अब्राम से परमेश्वर ने कहा कि मैं जिस देश को बताता हूं उस देश में तू जा. நீ இருக்கிற இடத்தை விட்டு, நீ இருக்கிற தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ என்று तेरे சொல்கிறார். देश को छोड़कर मैं जहां कहता हूं वहां जा. ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார், இந்த இடத்தை விட்டு வா, நான் உன்னை கொண்டு போகிறேன், நீ வா என்று और சொல்கிறார். परमेश्वर ने एक बड़े बुलाहट देकर उसे कहा कि मैं जहां कहता हूं वहां पर तुझे जाना है. 4வது வசனத்திலே அதை நம்பி அதை விசுவாசித்து ஆபிரகாமோ, அவன் தெரியாத இடம் இருந்தாலும் கூட அவரோ கர்த்தர் சொன்னார் என்று அதை விசுவாசித்து ஆபிரகாம் அவர் கர்த்தர் சொன்னபடியே அவர் புறப்பட்டு और போனார். चौथे वचन में हम पढ़ते कि अब्राम परमेश्वर ने जैसे कहा वैसे ही वो गया. கர்த்தர் சொன்னபடியே அவன் எழும்பி போக ஆரம்பித்தார். जैसे परमेश्वर ने कहा वैसे ही वो उठकर उस देश में गया. அழைத்த தேவன், அவனை கூப்பிட்ட தேவன், அவர் ஒரு நாளும் அவருடைய வழியிலே கைவிடவே இல்லை. और जिस परमेश्वर ने अब्राम को बुलाया वो कभी भी उसको नहीं छोड़ा. யோசித்து பாருங்க, எங்க போகிறான்னு தெரியாது. और सोच कर देखिए अब्राम नहीं जानता था उसके कहां जाना அங்க है. எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள்னு தெரியாது. वहां पर किस प्रकार के लोग होंगे वो नहीं जानता யாரை था. சந்திக்கணும் தெரியாது. वहां पर उसे किससे मिलना था वो नहीं அங்க जानता. வசதிகள் இருக்கிறதா தெரியாது. वहां पर सब कुछ है, चीजें है अच्छे, वो नहीं जानता அங்க था. பஞ்சம் இருக்கிறதா ஆசீர்வாதம் இருக்கிறதான்னு தெரியாது. वहां पर अकाल है या आशीष है वो नहीं जानता था. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் நம்பி அவர் விசுவாசித்து புறப்பட்டு போனார். लेकिन जैसे परमेश्वर ने उससे कहा उस बात पर विश्वास कर वो आगे बढ़ा. நம்பி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. और उस बुलाहट को स्वीकार कर उसके बाद परमेश्वर ने उसे कभी नहीं छोड़ा. அழைத்த தேவனுடைய வாழ்க்கையில அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். जिस
परमेश्वर ने उसे बुलाया और परमेश्वर उसके जीवन में विश्वास योग्य था। அடுத்த அதிகாரத்திலே பார்க்கும்போது 13வது அதிகாரம் 2வது வசனத்துல और பார்க்கிறோம். अगले अध्याय में 13 अध्याय के दूसरे वचन में पढ़ते हैं, ஆபிரகாம் மிருக ஜீவங்களும் வெளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். हम पढ़ते हैं, अब्राहम भेड़ बकरी गाय बैल और सारे सोने रुपये बड़ा धनी हो गया। கர்த்தர் கொண்டு போய் அவனை வெறுமையாக்கவில்லை, அவனை தனிமையில வைக்கவில்லை, நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை நடத்தினார். परमेश्वर ने उसे बुलाया और कहीं ऐसे गरीबी में नहीं छोड़ा, लेकिन परमेश्वर ने उसे आशीष भी किया। இன்னைக்கு ஆபிரகாமை மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒரு விசேஷ அழைப்பு கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். आज केवल अब्राहम को नहीं, परमेश्वर ने हर एक को एक बड़े एक बुलावट से हमें बुलाया है। அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் और जिस இருக்கிறார். परमेश्वर ने हमें बुलाया वो हमारे जीवन में सच्चा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இஸ்ரவேலருடைய அந்த வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்க்கும்போது, और केवल अब्राहम के जीवन में नहीं, जो हम इजराइल के बारे में पढ़ते हैं, அவர் அவர்களை வழி நடத்தும் போது அவர் உண்மையுள்ளவராய் இருந்த அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். और हर दिन परमेश्वर ने उन इजराइलियों को इस प्रकार से चलाया कि बड़ा एक विश्वास योग्य तरीके से। நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறாரா இல்லையா? हमारे जीवन में हम कैसे पहचान सकते हैं कि परमेश्वर हमारे जीवन में सच्चा है या नहीं? அவர் வழி நடத்துகிற இந்த பாதையை விதங்களை நினைக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் और இருக்கிறார். जिन मार्गों से परमेश्वर हमें चलाया, उस मार्ग को हम जब याद करते तब हम समझ सकते हैं कि परमेश्वर विश्वास योग्य है। யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல, निर्गमन 13 अध्याय के 21 वचन में, in the book of Exodus chapter 13 verse 21, निर्गमन 13 अध्याय के 21 वचन में, 13-21வது வசனம் பாருங்க, அவரோ பகலிலே மேகஸ்தம்பமாய் இருந்தார். और हम पढ़ते कि परमेश्वर दिन के समय में मेघ का खंभा बना। அழைத்து அப்படியே கொண்டு போய் அவங்களை விடவில்லை, அந்த வனாந்தர வழி நீங்க போங்க அப்படி விடவில்லை. परमेश्वर ने बुलाया और ऐसे ही उन्होंने मरुभूमि में नहीं छोड़ दिया। வழி நடத்த ஒரு மேகஸ்தம்பமே போல ஒவ்வொரு நாளும் பகலிலே கர்த்தர் அந்த 40 வருடங்களும் அவர் கூட இருந்தார். लेकिन 40 वर्ष तक दिन के समय में मेघ के खंभे के रूप में परमेश्वर उनके साथ रहा। இரவிலே வெளிச்சம் இருக்கும்போது अंधकारம் இருக்கும்போது சத்துருக்கள் வரலாம், என்ன முன்பாக என்ன இருக்கிறது தெரியாமல் இருக்கும்போது, और रात के समय में वो जब उन्हें कुछ दिखता नहीं, तक शत्रु कहां से आएंगे वो नहीं दिखता था। अंधकारம் இருக்கும்போது கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாமல் இருக்கும்போது, उस अंधकार में जब उन्हें कोई रोशनी नहीं थी, இரவிலே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாய் அவருக்கு முன் அவர் சென்றார். रात के समय में उजियाला देने के लिए आग के खंभे के जैसा परमेश्वर के साथ रहा। தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். जिस परमेश्वर ने उन्हें बुलाया, हर दिन उन इजराइल के लोग जीवन में परमेश्वर सच्चा था। வழி நடத்த போதுமான தேவனாய் இருந்தார். उन्हें चलाने के लिए परमेश्वर विश्वास योग्य था। பகலில் அந்த வெயில் இருக்கும்போது எவ்வளவு அந்த வெயில் இருக்கிற அந்த நேரத்துல ஒரு குளிர்ச்சியான காற்று கொண்டு வர மேக ஸ்தம்பத்தை போல இருந்தார். और उस धूप के समय में परमेश्वर मेघ का खंभा बनकर उन्हें आराम दिया। 40 வருஷமும் கூட போகும்போது அந்த மேகத்தை பார்க்கும்போது அவர் அறிந்து கொண்ட ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 40 वर्ष जब कभी उस मेघ को देखते थे वो समझ पाते कि परमेश्वर हमारे साथ है। இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். आज केवल उन इस्राएल के जीवन में, लेकिन हमारे जीवन में भी परमेश्वर की उपस्थिति है। அழைத்த தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருக்கிறதுனால, जिस परमेश्वर हमें बुलाए वो हर दिन हमारे साथ है। அவர் யார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவனிடம், क्योंकि वो जो परमेश्वर विश्वास योग्य परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க, இதுவரை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நாம் எம்மாத்திரம் அவர்தான் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். सोच कर देखें, यहाँ तक परमेश्वर ने लाए तो हम तो कुछ नहीं, लेकिन केवल उसके उस अनुग्रह के कारण। ஹல்லேலூயா. हालेलुया। 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். 10 वर्ष के पहले आपके जीवन में कोई भरोसा नहीं था। 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு குற்றங்களை செய்கிறவர்களா இருந்திருக்கலாம். 20 वर्ष के पहले शायद आप कुछ गलत काम करते குடி थे, பழக்கத்துல இருக்கலாம், மற்ற கெட்ட நண்பர்களோடு கூட शायद இருந்திருக்கலாம். बुरे मित्रों के साथ कुछ बुरी आदतों में आप थे, ஆனால் அவர் வழிநடத்தி நம்மளை மட்டும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने अब तक हमें चलाया, यहाँ तक हमें लेकर आया है। அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் கைவிடாமல் உண்மையுள்ளவராய் जिस இருந்திருக்கிறார். परमेश्वर ने हमें पुकारा उसने कभी हमें नहीं छोड़ा। யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல யோசுவாவை பார்த்து சொல்கிறார், यहोशू पहला अध्याय के 5वें वचन में परमेश्वर यहोशू से कहता है, நான் எப்படி நடத்துவேன் என்றால், मैं तुझे कैसे चलाऊंगा, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் அல்ல. मैं तुझे कभी नहीं छोड़ूंगा ना तुझे त्यागूंगा। நான் நடத்தும் போது உன்னை கைவிட்டு போகிறது போல ஜனங்களை போல கைவிட மாட்டேன். जैसे लोग तुझे छोड़ देते वैसे मैं तुझे नहीं ஒரு छोड़ूंगा, நாளும் உன்னை விட்டு விலகுவதல்ல. कभी भी एक दिन भी मैं तुझे छोड़कर नहीं நீ जाऊंगा। உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். और जब तक तू जीवित रहेगा तब तक मैं तेरे संग நான் रहूंगा। உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுகிற தேவனே அல்ல. मैं तुझे छोड़ूंगा नहीं, कभी ना तुझे त्यागूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். लोग कैसे थे, परमेश्वर तू हमें कभी नहीं छोड़ता, इसलिए என்னை धन्यवाद। விட்டு என் குடும்பத்தை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி. मेरे और मेरे परिवार को ना छोड़ने वाला परमेश्वर तुझे धन्यवाद। ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது, அவர் நம்மளை நடத்துகிறதுனால, हर दिन परमेश्वर की उपस्थिति हमारे साथ थी, क्योंकि वो हमें चलाता है, அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो हमारे जीवन में विश्वास योग्य है। புலம்பல் 3:22வது வசனத்துல பார்க்கிறோம், विलाप की 3 अध्याय के 22 वचन में,
in the book of Lamentations chapter 3 verse 22, विलाप की तीसरा अध्याय के 22 वचन में நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது இது கர்த்தருடைய கிருபை. हम अभी तक खड़े हैं नाश नहीं हुए परमेश्वर के अनुग्रह के कारण। இரக்கங்களுக்கு ஒரு முடிவே இல்லை, அவர் இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். उसकी दया जो है अमर है, அது காலைதோறும் புதிதா இருக்கிறது. वो हर भोर के साथ सुबह नहीं होती அவர் है। எப்படிப்பட்ட அடுத்த வசனத்தை வாசிங்க, 23வது வசனத்தை. 23 वचन में हम पढ़ते हैं, உம்முடைய உண்மை அது பெரியதா இருக்கிறது. पढ़ते तेरी सच्चाई महान है। அவருடைய உண்மை எப்படி நாம் அறிய முடியும்? परमेश्वर की सच्चाई को हम कैसे जान सकते हैं? கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பித்து நம்மளை நடத்துகிறாரு. நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் நடத்தும் போது உற்சாகப்படுத்தும் போது, और जैसे हर दिन हर सुबह उसकी नई अनुग्रह को हम पाते हैं, அவருடைய கிருபையினால காலைதோறும் புதிதான ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபை கொடுக்கிறார். और हर दिन जो हमारी जरूरत है उन सारे अनुग्रह को, जो दया को परमेश्वर हमें देता है। हालेलुया, हालेलुया। எனக்காக ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் அவர் எனக்காக लोग வைத்திருக்கிறார். कह सकते हैं कि हर दिन परमेश्वर ने नए दया को हमारे लिए रखा है। அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டி நம்மளை கிருபையினால நடத்துகிறார். उसकी दया की कोई अमर नहीं, वो हर दिन अपनी दया से हमें चलाता அந்த है। கிருபை அந்த வழி நடத்தும் போது, அந்த கிருபை கொடுத்து நம்மளை நடத்தும் போது அதே அவருடைய உண்மையானவர் என்று காண்பிக்கிறார். वो अपनी दया से हमें चलाता है, उसी से हम पहचान सकते हैं कि वो परमेश्वर हमारे जीवन में सच्चा है। அவருடைய உண்மை அது பெரியதானது என்று பார்க்கிறோம். हम पढ़ते परमेश्वर का जो सच्चाई है वो महान है। அவர்கிட்ட சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். और वो कहता है पौलुस से कि मेरा अनुग्रह तेरे लिए काफी ஒவ்வொரு है। நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. हर दिन आज परमेश्वर का अनुग्रह हमारे लिए भी काफी है। 119வது சங்கீதம் 105வது வசனத்துல, भजन संहिता 110 के 105 में, Psalm 119 verse 105, भजन संहिता 119वां अध्याय उसके 105वें वचन में தாவீது சொல்கிறார், இது மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर दाऊद कहता है कि परमेश्वर का जो वचन मुझे मिला நாம் है, எவ்வளவு பாக்கியவான்கள், நாம் நடக்கிறதுக்காக அந்த வழியை காண்பிக்க அவருடைய வசனம் நமக்கு இருக்கிறது. और हम जिस मार्ग पर चल रहे हैं उस मार्ग के लिए जो वचन है वो हमें मिला है। ரட்சிக்கப்பட்டவரை அவர் எப்படி நடத்துகிறார்? जो उद्धार पाए उन्हें परमेश्वर कैसे चलाता है? அவருடைய வார்த்தை கொண்டு நடத்துகிறார். अपने वचनों को लेकर परमेश्वर हमें இந்த चलाता வார்த்தை है। தான் நம்முடைய கால்களுக்கு அது தீபமா இருக்கிறது. उसके जो वचन है हमारे पैरों के लिए दीप के நம்முடைய समान, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. हमारे मार्ग के लिए उजाला है। எப்படி ஒரு அக்னி ஸ்தம்பத்தை போல வெளிச்சம் கொடுக்கிற அக்னி ஸ்தம்பத்தை போல அவர் இருந்தாரோ, और जैसे ज्योति देने वाला एक अग्नि का जो खंभे के जैसा था, நடக்க வேண்டிய இந்த பாதையை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாய் அவர் காண்பிக்கிறார். हर दिन हमें जिस मार्ग पर चलना है अपने वचनों के द्वारा परमेश्वर हमें बताता है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் நன்றி இயேசுன்னு சொல்ல முடியும்? कितने लोग धन्यवाद यीशु कह सकते हैं? அவர் வசனத்தை நமக்கு கொடுத்து இந்த வசனம் இதுதான் வழி என்று இதுல நடக்க நம்மளை காண்பிக்கிறார். परमेश्वर ने अपने वचनों को हमें दिया और हमें उसके वचनों के द्वारा हम समझ सकते हैं हमें किस मार्ग पर चलना है। பாருங்க, கர்த்தருடைய வசனம் இந்த வேத வார்த்தை மாத்திரம் நம்முடைய கையில இல்லாமல் இருந்திருக்கும் என்று सोच कर देखिए, अगर परमेश्वर का वचन हमारे हाथों में नहीं होता நிலைமை எனக்கு எப்படி இருந்திருக்கும்? तो बहुत सारे लोग का जीवन कैसे होता है। எல்லாரும் பைபிளை தூக்கி காண்பிக்க எத்தனை பேர் बाइबल को उठाकर दिखा सकते हैं? கொண்டு வராதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? क्या ऐसा कोई जिन्होंने बाइबल नहीं लेकर இதுதான் आया? நமக்கு ஒரு ஜிபிஎஸ் போல இருக்கிறது. ये हमारे लिए एक जीपीएस की तरह है। பரலோகம் கொண்டு போகிற ஒரு வழியா இருக்கிறது. वो हमारे ले चलने वाला मार्ग है। நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வர ஜீவ வார்த்தை இருக்கிறது. हमारे जीवन में जो विश्वास को लेकर वाले जो वचने हैं, ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். हर दिन चलाने के लिए परमेश्वर ने उन वचनों को हमें दिया है। போன வருஷத்துல 4 பேர் ஒரு வண்டியில போகும்போது அந்த மேப்பை பார்த்து நம்பிக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். पिछले वर्ष 4 जब मैप को देखकर चल रहे थे, ஒரு பாலத்தை ஏறி போக அந்த மேப் காண்பிக்கும் போது जब मैप ने दिखाया कि एक ब्रिज के ऊपर से जाना है, சந்தோஷமா அந்த பாலமும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் கொண்டு இருக்கிறது. बड़े अंश से वो ब्रिज के ऊपर जब जा रहे थे, ஆனா அந்த மேப் என்னத்தை காட்டவில்லை என்றால், लेकिन वो मैप ने क्या नहीं दिखाया, அந்த பிரிட்ஜ் பகுதி கொஞ்சம் இருக்கிறது, அதுக்கு அப்புறம் உடைந்து கிடக்கிறது. और उस मैप में ये नहीं दिखाया कि जो ब्रिज था वो आधा ही बना हुआ आधा नहीं बना था। போய் கொண்டவர்கள் சந்தோஷமா அந்த பாலத்தை ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். और उसमें अब लोग गाड़ी में जा रहे थे, ஆனால் மேப்பை நம்பி போனவர்கள் அந்த இடத்து மேலே இருந்து அவர்கள் கீழே விழுந்தார்கள். लेकिन जो कोई मैप को पर भरोसा रखकर उस सड़क पर गए, उस ब्रिज पर गए, वहां से नीचे गिर गए। எல்லாரும் மரித்து போனார்கள். गाड़ी में जितने भी थे वो सब मर गए। ஆனால் கர்த்தர் அப்படி நம்மளை வழிநடத்துவதல்ல. परमेश्वर हमें ऐसे नहीं चलाता। அவர் வழிநடத்தும் போது அவர் உண்மையிலே தேவன் இருக்கிறார். और वो जब हमें चलाता है वो एक सच्चे विश्वास योग्य तरीके से चलाता है। அவருடைய சமூகம் நம்மளை விடுகிற தேவன் அல்ல. उसकी उपस्थिति हमें कभी नहीं छोड़ती। கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. परमेश्वर जो हमें कभी नहीं छोड़ता। நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று? तो हम कैसे समझ पाते कि वो परमेश्वर सच्चा है? நடத்தி வந்த அந்த பாதை நினைக்கும் போது நீங்க சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். जिन मार्गों से परमेश्वर ने आपको चलाया उन मार्गों को देखकर आप कह सकते कि परमेश्वर विश्वास योग्य था। यात्रागमम 14:16 वचनத்துல, और दूसरी बात निर्गमन 14 अध्याय के 16 वचन में, यात्रागमम 14:16 वचनத்துல, निर्गमन 14 अध्याय उसके 16 वचन में, இங்க அந்த வனாந்திர வழியில கர்த்தர் அழைத்தாலும் கூட
और वहां पर उन मरुभूमि के उस मार्ग पर परमेश्वर ने उन्हें बुलाए तो भी பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்தார்கள். वे लोग कुछ परेशानी का सामना कर रहे थे। பிரச்சனைகள் மத்தியில எப்படி போக என்ன செய்ய அவர்கள் இருக்கும்போது சிக்கிக்கொண்டு இருக்கும்போது उस समस्या के बीच में वो आगे कैसे बढ़े ये सोच रहे थे। तब ஆகப்படும்போது முன் செல்ல முடியாமல் இருக்கும்போது जब वो आगे नहीं बढ़ पा रहे थे, என்ன செய்யணும் என்று அவர்கள் அழுது தேவனை நோக்கி மோசே கூப்பிடும்போது जब मूसा परमेश्वर से पुकारा था कि हम क्या करें, கர்த்தர் அவனை பார்த்து நீ கையில இருக்கிற அந்த கோலை ஓங்கி நீ கையில மீன்ஸ் எடுத்து வை. तब परमेश्वर ने उसे कहा कि तेरी लाठी को उठाकर उस समुद्र के ऊपर रख। அந்த சமுத்திரம் மேல நீ நீட்டி வைக்கும்போது समुद्र के ऊपर उस लाठी को அந்த बढ़ा। சமுத்திரத்தை பிளந்து என்ன செய்ய வேண்டும் அந்த பிரச்சனையை எப்படி கடக்க வேண்டும் என்று அவர் காண்பிக்கிறார். उस समस्या को कैसे पार करना है उस परमेश्वर उसे बता रहा था। யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தது. और सोच कर देखिए वहाँ कितना बड़ा एक चुनौती था। முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. उनके सामने लाल समुद्र था। பின்னால பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறார். पीछे फिरौन की सेना आ रही थी। இப்போ எங்க போகலாம் என்று அவங்க சிக்கிக் கொண்டு இருக்கும்போது तो जब वो एकदम से वो फंस गए थे कि उन्हें कहाँ जाना है, அவர் உண்மையுள்ள தேவன் என்று எப்படி அவர் காண்பித்தார். परमेश्वर ने कैसे प्रकट किया कि वो सच्चा परमेश्वर इतने है। பெரிய பிரச்சனைக்கு நீ ஒரு பெரிய வெற்றி கொண்டு வர முடியும். और इतने बड़े समस्या में तू एक विजय को लेकर आ அந்த सकता கோலை है। ஓங்கி நீ பிடித்துக் கொள்ளும்போது அந்த சமுத்திரத்தை நீ பிளந்து விடு அப்பொழுது எல்லாரும் கடந்து செல்ல முடியும் என்று கர்த்தர் சொன்னார். तो परमेश्वर ने कहा कि सारे इजरायली उस समुद्र के बीच में से वो चलेंगे। हालेलुया हालेलुया। பிரச்சனைகளுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. और उस परेशानी में समस्या में उसका उनका जीवन वहां पर समाप्त नहीं हुआ। அவர்கள் மறுபடியும் பின் சென்று போகவில்லை. वहां से वो पीछे लौट कर नहीं அந்த गए, பிரச்சனைகளை தாண்டி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி लेकिन செய்தார். समस्या को पार करने के लिए परमेश्वर ने की मदद की। हालेलुया हालेलुया। யாரை கொண்டு செய்தார்? और किसको लेकर परमेश्वर ने மோசே किया? கொண்டு வேற யாரோ வந்து செய்தார்கள் அப்படி மோசே கொண்டு கர்த்தர் செய்தார். कोई और आकर नहीं, लेकिन मूसा को लेकर परमेश्वर ने உங்க किया। வாழ்க்கையில கூட கடந்த நாட்களை பார்க்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். आपके जीवन में पिछले दिनों में बहुत समस्याओं का अपने सामना किया அந்த होगा। பாதைகளை நினைக்கும் போது எத்தனையோ எத்தனையோ நாட்கள் நீங்க தனிமையில இருந்திருக்கலாம். आप जिस मार्ग से आए आप देख कर कितने दिन आप अकेले थे। என்ன செய்யணும் என்று நீங்க अनेक கேள்விகளோட இருந்திருக்கலாம். आपको क्या करना है ऐसे कई प्रश्न आपके जीवन में थे। யாரையாவது உதவிக்காக கூப்பிடலாம் என்று யோசித்திருக்கலாம். आपने सोचा होगा किसी को मैं बुलाऊं मदद के लिए, ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த பிரச்சனைகளை கடக்க கர்த்தர் செய்தார். परमेश्वर ने आपके द्वारा उस समस्या को पार करने के लिए मदद किया। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிதான் கர்த்தர் என்ன எல்லா பிரச்சனைகளை தாண்டி தாண்டி வர செய்தார். लोग कह सकते हैं कि परमेश्वर ने ऐसे ही हर समस्या पर पार करने के लिए मदद அந்த की है। பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. उन समस्या में हम फंस कर हमारा जीवन समाप्त तो नहीं हुआ। அதான் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். और वही दूसरा थिस्सलुनीके तीसरा अध्याय के तीसरे वचन में पढ़ते हैं। 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல दूसरा थिस्सलुनीके तीसरा अध्याय उसके तीसरे वचन में, கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். परंतु प्रभु तो सच्चा है। அவர் ஏன் உண்மை உள்ளவர்? वो क्यों सच्चा है? அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்ற விலக்கி அவர் காத்துக்கொள்வார். वो तुम्हें दृढ़ता से स्थिर करेगा। அந்த தீங்கு வரும்போது தீங்கு நாட்களில் அந்த பிரச்சனைகள் மத்தியில உங்களை மடிந்து போக செய்ய மாட்டார். और दुष्ट के समय में जो हानि के समय में आपको वो गिराएगा नहीं, என்றால் கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று பார்க்கிறோம். क्योंकि परमेश्वर सच्चा है। அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று பார்க்கிறோம். जिस परमेश्वर ने बुलाया वो सच्चा परमेश्वर है। பிரச்சனையை பார்த்து நாம் பயப்படுகிறோம். இதை நான் சந்திக்க முடியும், இதை நான் மேற்கொள்ள முடியும் நினைக்கிறோம். जिन समस्या को देखकर हम घबरा जाते हैं, அந்த இடத்துல உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி அதுல இருந்து விலக்கி அவர் உங்களை காத்துக்கொள்கிறார். उसी जगह पर उसी समस्या में परमेश्वर आपको स्थिर करेगा और आपको बल देगा। हालेलुया हालेलुया। அவர் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில கைவிடுகிற தேவன் அல்ல. और परमेश्वर हमारे समस्याओं के बीच में हमें छोड़ता नहीं, நம்மளை கொண்டு நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி அவர் நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாய் वो இருக்கிறார். हमें बल देता, हमें स्थिर करता है, हमें सुरक्षित रखता है। 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். पहला कुरिन्थियों 10वां अध्याय के 13 वचन में हम पढ़ते हैं। 1 Corinthians chapter 10 verse 13. पहला कुरिन्थियों 10वां अध्याय उसके 13 वचन में हम पढ़ते हैं। மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற நம்மளுக்கு ஒரு சோதனை நேரிடவில்லை. और जो मनुष्य के सहने से बाहर है ऐसे परीक्षा में नहीं पड़े हैं, ஆனாலும் கூட தேவன் அந்த சோதனையை மத்தியில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். लेकिन उन परीक्षा में भी परमेश्वर सच्चा है। ஏனென்றால் அவருக்கு நம்முடைய திராணி தெரியும். நம்மளால எவ்வளவு சகிக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். क्योंकि वो परमेश्वर जानता है कि हम कितना सहन कर पाएंगे। உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். आपके सहने से बाहर परमेश्वर कभी भी आपको परीक्षाओं में नहीं डालेगा। हालेलुया हालेलुया। தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? परमेश्वर कैसे आपके जीवन में सच्चा है, உங்களால இந்த நேரத்துல இந்த நிலைமையில எவ்வளவு தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். परमेश्वर जानता है आपको कैसे परिस्थिति में कितना आपका सामना कर सकते இதுக்கு हैं। மேல கொடுத்தா இவங்க சோர்ந்து போய் ஒருவேளை பின்வாங்கி போகலாம், விசுவாசம் இல்லாமல் போயிடலாம். அப்படி அவருக்கு தெரியும் போது அந்த நேரத்துல அவர் விடுகிறார். परमेश्वर जानता है कि अगर इससे ज्यादा इनके जीवन में समस्या है तो शायद ये पीछे हट सकते हैं। நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க அவர் விடுகிற தேவனே. और इसलिए परमेश्वर कभी भी हमारे सहने से बाहर हमें परेशानी चुनौती में नहीं डालता। யோபுடைய திராணி அவர் அறிந்திருந்தார். अय्यूब के सहन शक्ति के बारे में परमेश्वर जानता था। எல்லாம் இருந்தாலும் கூட அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை பண்ற அவர் அறிந்திருந்தார். और सब कुछ जानने के बाद भी वो परमेश्वर पर भरोसा रखता அவன் था। தூசிக்க மாட்டான், கர்த்தருக்காக பயணிக்காம நிற்பான் என்று அறிந்திருந்தார். परमेश्वर जानता था कि वो परमेश्वर हमेशा वो भरोसा रखेगा।
திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்க விடுகிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर जो हमारे सहन शक्ति से बाहर कभी भी हमारे जीवन में अनुमति परेशानी का अनुमति नहीं देगा. ஆகையால் அவர் உண்மையில தேவன் என்று நாம் அறிய வேண்டும். और इसलिए हम समझ सकते हो परमेश्वर जो है सच्चा है. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் तो आज जो समस्या का आप सामना करते அது हैं உங்களுடைய திராணிக்கு கீழே தான் இருக்கு, அது மேலாக அல்ல. वो आपके सहन शक्ति से नीचे ही அது है. நீங்க சந்திக்க முடியும், அதை நீங்க மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். आप उसका सामना कर सकते हैं, इसलिए परमेश्वर ने उन्हें आपके जीवन में अनुमति दी है. பக்கத்துல பார்த்து உங்களுடைய திராணிக்கு மேலான சோதனை ஒரு நாளும் உங்களுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். बाजू में देखकर कहें आपके सहन से बाहर परमेश्वर कभी भी आपको परेशानी में नहीं डालेगा. எவ்வளவு உண்மையில அதை தாங்கத்தக்க பலனை கொடுக்கிறார். और उस बात में पढ़ते कि परमेश्वर उसमें अपना बल देता है उसे सामना करने के लिए. தாங்க அதுல நம்ம சிறப்படுத்தி அவர் பலப்படுத்துகிறார். परीक्षा में वो परमेश्वर हमें दृढ़ करता है. அதுல இந்த தப்பி போக அவர் வழியை உண்டாக்குகிறார். और उसमें से बाहर निकलने के लिए बच निकलने के मार्ग तैयार करता है. ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்க யோசித்து கவனித்து பாருங்க. போன வருஷத்துல இந்த பிரச்சனை, அந்த கடந்த மாதத்துல இந்த அந்த பிரச்சனைகள் आप सोच कर देखिए पिछले महीने में पिछले हफ्ते में जो परेशानी थी அது எல்லாமே கர்த்தர் அப்படிதான் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய திராணிக்கு மேலாக விடாமல் உங்களை அதுல இருந்து தப்பிக்கொள்ள उन வைத்திருக்கிறார். सारी समस्याओं में परमेश्वर ने आपके सहने से बाहर निकले, आपके सहन शक्ति से भीतर परमेश्वर ने परेशान कर दिया है. அவர் உண்மையில தேவன் என்று நாம் பார்க்கிறோம். क्योंकि परमेश्वर जो है वो सच्चा परमेश्वर है. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துவார். परमेश्वर तो सच्चा है, वो आपको स्थिर करेगा. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவார். बाजू में देखकर कहे परमेश्वर सच्चा है, वो आपको स्थिर करेगा. ஆகையால் ஒரு நாளுமே சோர்ந்து போய் பயப்படவே வேண்டாம். और इसलिए आप कभी निराश ना हो, எந்த நிலைமையில இருந்தாலும் கூட. चाहे कोई भी परिस्थिति में हो. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो विश्वास योग्य है. அப்படியே என்னை கைவிட்டற மாட்டார். वो ऐसे हमें नहीं छोड़ता. அதற்காக என்ன அழைக்கவில்லை. उसके लिए परमेश्वर हमें नहीं बुलाया. அழைத்த தேவனோ அவர் என் வாழ்க்கையில உண்மையுள்ளவர். जिस परमेश्वर ने बुलाया वो हमारे जीवन में सच्चा है. யாத்திராகமம் 16:35 வசனத்துல பார்க்கிறோம். और निर्गमन 16 अध्याय उसके 35 वचन में हम पढ़ते हैं. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 35வது வசனத்துல निर्गमन 16 अध्याय उसके 35 वचन में हम पढ़ते हैं. இவர்கள் அந்த சாப்பாடுக்கு என்ன சாப்பிட என்ற அந்த ஆகார குறைவுகள் இருக்கும்போது, और वहां पर जब भोजन की कमी थी, அந்த குறைவுகளை கர்த்தர் எப்படி சந்தித்தார்? उन कमियों को परमेश्वर ने कैसे पूरा किया? அற்புதமாய் 40 வருஷமளவும் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். 40 वर्ष तक परमेश्वर ने उन्हें मन्ना दिया. அழைத்த தேவன் பாருங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் அவர்களை நடத்தவில்லை. और जिस परमेश्वर ने उन्हें बुलाया उनकी जरूरतों को पूरा भी किया. வழியை மாத்திரம் காண்பித்து இதுதான் வழி போங்க அப்படி மேகஸ்தம் அக்னி சம்பந்தத்தை போல இருந்து அவர் இருக்கவில்லை. परमेश्वर ने केवल उन्हें मार्ग नहीं दिखाया, केवल जो अग्नि और जो बादल का खंबा नहीं बना, அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறார். लेकिन उन्हें जो भोजन की जरूरत थी हर दिन उसे भी पूरा किया. ஒவ்வொரு நாளுடைய அவங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். उनके हर दिन की भोजन की जरूरतों को परमेश्वर ने पूरा किया. 40 வருஷமளவு அவர் அழைத்த தேவன் அவர் அழைக்கும் போது அவர் நடத்தும் போது 40 வருஷமளவு மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். पढ़ते कि 40 वर्ष तक परमेश्वर ने मन्ना देकर उन्हें भोजन दिया. கானான் தேசம் பிரவேசிக்கும் வரை அவர்கள் புசித்தார்கள். और हम पढ़ते कि कनान देश में जब तक प्रवेश नहीं किए तब तक वो मन्ना खाते रहे. உண்மையிலே தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? और इसलिए हम कैसे पहचान सकते कि वो सच्चा परमेश्वर है? தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது நீங்க கவனிக்கும் போது, जब आप सोचते आप देखते कि आपके जरूरतों को वो कैसे पूरा करता है, குறைவுகளை எப்படி நிறைவாக்குறார் என்று நீங்க கவனிக்கும் आपकी போது, कमियों को जैसे वो पूरा करता है, அதை நீங்க யோசித்து பார்க்கும்போது நீங்க அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என் வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராய் और இருந்திருக்கிறார். उस बात को जानते हुए आप सोच सकते, आप जान सकते कि वो परमेश्वर जो है वो विश्वास योग्य है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏற்ற வேளையில எல்லாமே செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி और செய்திருக்கிறார். सारे जो ठीक समय में सब कुछ करने के लिए परमेश्वर ने अब तक मदद நீங்க की है. நினைத்திருக்கலாம் அந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கொடுக்கலாம்னு நினைத்திருக்கலாம். आपने सोचा होगा कि मेरी स्कूल फीस को मैं कैसे அந்த दूं, கடனை எப்படி மறுபடியும் தீர்க்கலாம்னு நீங்க उस யோசித்திருக்கலாம். कर्ज को मैं कैसे चुका पाऊं, அந்த ஹாஸ்பிடல் சார்जेस எப்படி கட்டலாம்னு वो யோசித்திருக்கலாம். हॉस्पिटल के बिल को मैं कैसे भरूं. ஆனாலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி அவர் எல்லா குறைவுகளை சந்தித்து உங்களை நிறைவாய் परमेश्वर ने நடத்தினார். फिर भी हर दिन आपको चलाए, सारी कमियों को पूरा किया है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். कितना विश्वास करते हैं जिस परमेश्वर ने अब तक चलाए वो आगे भी चलाएगा. ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்துக வல்லமை बिना किसी कमियों के वो हमें चलाता है. சங்கீதக்காரர் நீதிமான்களை நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டதை பார்க்கவே இல்லை. भजन लिखने वाला कहता है कि धर्मियों को कभी मैं त्यागा हुआ नहीं ஒரு देखा. நேரம் அப்பதுக்காக அலைந்து திரிந்த ஒரு நாளும் பார்த்ததல்ல. मैंने कभी उन्हें एक रोटी के लिए तड़पते हुए नहीं देखा. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். पहला राजा 17 अध्याय के 9वें वचन में पढ़ते हैं. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல पहला राजा 17 अध्याय उसके 9वें वचन में ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறார், நீ எழுந்து அந்த எலியாய் பார்த்து சொல்றார், நீ எழுந்து சீதோன் இருக்கிற அந்த சாரிபாத் ஸ்ரீக்கு இடத்துல போ. एक दिन स्वर्गदूत आकर एली से कहा कि तू जाकर सीदोन के सारपत नगर पर जा. அந்த ஸ்ரீ சாரிபாத் ஸ்ரீ அவர் விதவையா இருக்கிறார். और सारपत की जो स्त्री थी वो
विधवा थी, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், கொடிய பஞ்ச காலமா இருக்கிறது. और वो जो दिन थे बड़े अकाल का एक समय था। ஆனாலும் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ எழுந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். लेकिन परमेश्वर का वचन अब उसके पास आया कि तुझे उठकर जाना है। சாரிபாத் விதவையிடத்தில் அந்த பஞ்ச காலத்துல போக சொல்லுகிறார். और उस अकाल के समय में सारेपत स्त्री के पास वो परमेश्वर सोदूत ने कहने को அந்த कहा, வீட்ல போய் முதலாவது கேட்கிற காரியம் என்ன, எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா, அப்பத்தை கொண்டு வா என்று கேட்கிறார். और उस घर पर जाकर उसने पूछा मुझे खाने के लिए कुछ लेकर आ। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் பதிலாக என்ன சொல்கிறார், और उसके लिए उसने क्या उत्तर दी, என்கிட்ட ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் இந்த எண்ணெய் இருக்கிறது, இதை நான் என் மகனும் நான் சாப்பிட்டு நாம் செத்து போவோம் என்று சொல்கிறார். और उसने कहा कि पात्र में कुछ पीने के थोड़ा पानी है वो, और ये हम खाकर पीकर हम तो मर जाएंगे। அவளே ஒரு தீர்மானம் வைத்தான், நான் இன்னைக்கு தான் கடைசி வேளை, நல்ல கொஞ்சம் இருக்கிற மாவை நாம் சாப்பிட்டு என்ன செய்யணும் என்றால் செத்து போக उस दिन வேண்டும். ने तो सोचा है थोड़ा सा जो खाना और पानी उसे पीकर हम तो मर जाएंगे। கடைசி நாள், இதுக்கு மேல நான் பார்க்க முடியாது, இதுக்கு மேல நான் வாழ முடியாது उसने என்று. सोचा कि इसके बाद तो हम नहीं जी पाएंगे। ஒரு பக்கம் அவளுடைய குறைவுகள் இருக்கிறது, और एक तरफ उसकी कमियां थी। இரண்டாவது அழைத்த தேவன் இந்த 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 வார்த்தைகளை நம்பி இந்த எலியாவுடைய இடத்துல வந்திருக்கிறார். और दूसरी तरफ परमेश्वर का वचन में एलिया के पास आया था। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பார்க்கிறோம் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் சொல்கிறார், और 17 अध्याय के 14 वचन में हम पढ़ते हैं, இந்த கர்த்தர் இந்த தேசத்தில் மழையை கட்டளையிடும் வரைக்கும் जब तक परमेश्वर इस देश में बाद या जो वर्षा नहीं இந்த बरसाता है வானின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை. तब तक ये जो मैदा कभी नहीं चुकेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அழைத்த தேவன் யோசித்து பாருங்க எப்படி நடத்துகிறார். और सोच कर देखिए जिस परमेश्वर ने बुलाया वो कैसे चलाया। அது பஞ்ச காலம் இருந்தாலும் கூட वो अकाल का समय था तो भी அழைத்த தேவன் இந்த இடத்துக்கு போன்னு சொல்லும்போது इस परमेश्वर ने कहा कि तू इस जगह पर जा। நம்பி எழும்பி அவன் போகும்போது கர்த்தர் அவனை குறைவில்லாமல் அங்க நடத்தினார். जब वो विश्वास कर बड़ा आगे तो परमेश्वर ने बिना किसी कमी की उसे चलाया। ஒவ்வொரு நாளும் அந்த மாவு குறையவே இல்லை. वहां पर पढ़ते कि कभी भी कोई भी दिन वो जो गेहूं का कमी नहीं था, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. और वो कभी कम नहीं हुआ। கர்த்தர் அற்புதமாய் அவருடைய தேவைகளை சந்தித்தார். परमेश्वर ने बड़े अद्भुत तरीके से उनकी जरूरतों को पूरा किया। எதுவரை இப்படி செய்தார், और ये कब तक परमेश्वर ने किया, ஒரு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு தேசத்தின் மலையை கட்டளையும் நாள் வரை, और जब तक उस देश में परमेश्वर ने वर्षा को नहीं लाया। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் கொஞ்சமாய் சந்தித்து ஒரு நாளை கர்த்தர் வைத்திருந்தார். और थोड़ा थोड़ा इकट्ठा करके एक दिन परमेश्वर ने रखा ஒரு था। நாள் நிறைவா எல்லாமே அள்ளி கொண்டு ஒரு தேசத்தின் மலையை கொண்டு ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வரும். और एक दिन जो वर्षा आएगी और इस देश भर में एक परमेश्वर एक बदलाव को लेकर அந்த आएगा। நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாம் தேவைகளை ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து அவர் நடத்தினார். और तब तक परमेश्वर हर दिन उनकी जरूरतों को पूरा करता रहा। அப்படிதான் ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார். और ऐसे कुछ लोगों के जीवन को ही परमेश्वर चलाता இன்னைக்கு है। ஒருவேளை ஒவ்வொரு நாளும் தேவைகளை அவர் சந்தித்து கொண்டு வருகிறார். आज शायद हर दिन आपकी जरूरतों को थोड़ा थोड़ा करके पूरा कर रहा है। எத்தனை பேர் சொன்னீங்க, தேசத்தின் மலையை கொண்டு வரது போல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்காக लोग வைத்திருக்கிறார். विश्वास करते हैं जैसे देश में एक बड़ी वर्षा को लाएगा वैसे हमारे जीवन में एक बड़े अद्भुत को एक चमत्कार को அந்த परमेश्वर நாள் लाएगा। மட்டும் கர்த்தர் ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். और उस दिन में परमेश्वर तब तक परमेश्वर हर दिन की जरूरतों को पूरा எப்படி करेगा। நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் உண்மையிலவர் என்று? तो हम कैसे समझ सकते कि परमेश्वर सच्चा है? நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைக்கும் போது आपके उस मार्ग को आप सोच कर देखिए, परमेश्वर आपके जीवन में कोई कमियों को नहीं लेकर आया। அவர் நடத்தி வந்த ஒரு குறைவில்லாமல் நடத்தும் போது बिना किसी कमी के जो परमेश्वर ने अब तक आपको चलाया। சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அது பட்டினி கிடக்கும். और सिंह के जो बेटे और जो बच्चे वो भूखे रहेंगे तो கர்த்தரை भी தேடுகிறவர்கள் जो परमेश्वर को खोजता है எத்தனை குறைவுகள் இருக்கும், उनके पास कितने कमी ஒரு होंगे, நன்மையும் குறைபடாது. कोई भी भलाई की कोई कमी नहीं होगी। கர்த்தர் எடுத்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் कि குறைபடாது. लोग कह सकते हैं मेरे जीवन में कोई भी कमी नहीं होगी। நல்ல விசுவாசம், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. विश्वास करके मेरे जीवन में कोई कमी नहीं होगी। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. बाजू में देख करके आपके जीवन में कोई भलाई की कमी नहीं होगी। கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாய் परमेश्वर बिना किसी कमी के आपको चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை குறைவுகளோட வந்திருக்கலாம், शायद आज भी कमियों के साथ आए होंगे, கர்த்தர் நிறைவாய் அனுப்ப போகிறார். परमेश्वर भरपूरी के साथ आपको भेजेगा। அந்த மோவாப்ல இருந்து வந்த அந்த நவமியை போல मोआब से आई हुई इस नवमी के समान பெத்லெஹேம்ல கர்த்தர் மறுபடியும் அவரை பூர்ணமாய் நடத்தினார். बेथलेहम में बड़ी भरपूरी से परमेश्वर ने चलाया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், उत्पत्ति 21वां अध्याय उसके पहला वचन में पढ़ते हैं, கர்த்தர் உண்மையிலேவன் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? परमेश्वर सच्चा है इस बात को हम कैसे समझ सकते இந்த हैं? காரியங்கள் போதுமானதா இல்லாமல் இருக்கும் என்றால் जब वो सारी जो चीजें कम नहीं होती है, அவர் செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்து பார்க்கும்போது परमेश्वर के आप प्रतिज्ञाओं को जब याद करते हैं, அவர் எப்பயோ சொன்ன வார்த்தைகள், ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள், शायद 5 वर्ष पहले जो प्रतिज्ञा आपको परमेश्वर ने दी, அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி தரும்போது वो जब परमेश्वर उन प्रतिज्ञाओं को हमारे जीवन में पूरा करता நீங்க है, அறிந்து கொள்ள முடியும் வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையிலே தேவன் என்று அறிந்து तब கொள்ள आप समझ முடியும். सकते हैं कि जिस परमेश्वर ने बुलाया, जिस परमेश्वर ने प्रतिज्ञा दी वो सच्चा இந்த है। வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? 21வது அதிகாரம் 1வது வசனத்துல उत्पत्ति 21वां अध्याय के पहला वचन कैसे आरंभ होता है? கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரோல் பேரிலே அவர் கடாட்சமானார். यहोवा ने जैसे कहा वैसे ही सारा का அவர்
स्तुति लेके। சொன்னபடியே அவர் உரைத்தபடியே சாரலுக்கு அவர் செய்து முடித்தார். और जैसे परमेश्वर ने कहा वैसे ही सारा के जीवन में किया। அவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன காரியங்கள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வானத்தின் நட்சத்திரம் போல ஆசீர்வதிப்பேன் என்று परमेश्वर जैसे उसे प्रतिज्ञा दी कि मैं जो आसमान के तारों के समान तुझे आशीष करूंगा। வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையிலே அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. जिस परमेश्वर ने उसे प्रतिज्ञा दी वो सच्चा परमेश्वर है। हालेलुया हालेलुया। 20 வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி தருகிறார். 20 वर्ष के बाद उनके जीवन में उसे पूरा किया। கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு அப்புறம் तकरीबन 25 वर्ष के बाद கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார். परमेश्वर ने उनके जीवन में एक अद्भुत को किया। हालेलुया हालेलुया। அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? तो कितने लोग विश्वास करते हैं? வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் आपके जीवन में இருக்கிறார். सारे प्रतिज्ञा को परमेश्वर पूरा करेगा। ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய நிலைமைகள் கொஞ்சம் மாறலாம். शायद इन दिनों में आपके कुछ परिस्थिति बदल सकती है। நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம், இனிய வாழ்க்கையில நடக்காது நீங்க நினைக்கலாம். आप सोच सकते हैं इसके बाद वो प्रतिज्ञा पूरा नहीं होगा। அவர் உண்மையுள்ளவர் இருக்கிறதுனால, क्योंकि परमेश्वर सच्चा है। அவர் சொன்னதை அவர் உங்க வாழ்க்கையில அந்த காலத்துல நிறைவேற்றி परमेश्वर ने जैसे आपको कहा वैसे आपके जीवन में पूरा करेगा। உங்க வாழ்க்கையில 99வது வயதுல இவர்களை எதிர்பார்த்ததை இவர்கள் விட்டுட்டார்கள். और 99 वर्ष का जब हो गया था तब वो भरोसा करना शायद छोड़ दिए थे। அவிசுவாசோட அவர் சொல்கிறார் எலியேசர் பிழைக்கட்டும், அந்த இஸ்மாவேல் பிழைக்கட்டும்। और अविश्वास के साथ कहते हैं कि इस्माइल को जीने दे। சரீர பலவீனமானது, செத்த சரீரத்தை போல, செத்த கர்ப்பத்தை போல சாருடைய கர்ப்பம் மாறினது। और सारा का जो गर्भ था मरे हुए परिस्थिति में था। ஆனால் கூட கர்த்தர் உண்மையிலேவர் இருக்கிறதுனால, क्योंकि परमेश्वर सच्चा था, நிலைமைகள் மாறி செத்த நிலைமையை மாறினாலும் கூட वो मरे हुए परिस्थिति में क्यों ना हो गया, சொன்னது அது பொய்யாய் மாற முடியாது। क्योंकि परमेश्वर ने जो कहा वो कभी झूठा नहीं हो सकता। பொய் சொல்ல மனுஷனால ஆகிய அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார்। झूठ कहने के लिए कोई मनुष्य नहीं, लेकिन जो उसने कहा उसे उसने पूरा किया। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் விசுவாசி இன்னும் கூட கர்த்தரின் வாழ்க்கையில செய்ய முடியும்? कितना विश्वास करते हैं आज भी परमेश्वर हमारे जीवन में कर நீங்க सकता है। நினைக்கலாம் கர்த்தர் சொன்னார், நான் விசுவாசித்தேன், அந்த நாட்களே விசுவாசித்தேன், और आप सोच सकते हैं उन दिनों में मैंने विश्वास किया था, ஆனால் இப்போ நடக்காதுன்னு நினைக்கலாம்। लेकिन आज तो अभी तो नहीं हो सकता आप सोच रहे होंगे। கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் செய்வார்। परमेश्वर आपके जीवन में निश्चय करेगा। இனி அது தாமதிப்பதல்ல, और अब कोई देरी नहीं होगी, தாமதித்தாலும் கூட இனி தாமதிப்பதல்ல, और देरी हो तो भी अब नहीं அது होगी। நிச்சயமாய் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்। परमेश्वर कहता है कि वो निश्चय होगा। हालेलुया। हालेलुया। போன வாரம் சபையிலிருந்து வரும்போது पिछले हफ्ते जब कल से आ रहे ஒரு थे விசுவாசி கண்ணீரோட அந்த வண்டியில வரும்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார், और एक विश्वासी बहुत आंसू के साथ कहने लगा, சொந்தமான வீடை வாங்க கர்த்தர் உதவி செய்தார்। परमेश्वर ने खुद का एक घर लाने के लिए मदद நான் किया। நினைச்சேன் ஏன் கண்ணீரோட அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்। मैं सोचा कि क्यों आंसू के साथ कह रहे हैं। அப்பதான் சொல்றார், எப்பயோ பாஸ்டர் சொன்னாங்க யாருக்கெல்லாம் விசுவாசம் இப்படி கையில சாவி எடுக்கிறது போல நீ கை நீட்டி சொல்லுங்க। और उन्होंने कहा कि पासवान ने एक बार कहा था कि जिनके पास विश्वास है वो हाथ में ऐसे चाबी को दिखा सकते அவங்க हैं। சொன்னாங்க அப்போ நான் வெறும் கையை அப்படி கையை நீட்டினேன்। तो उन्हें कहा कि तब मैं तो खाली हाथों कैसे दिखा रहा था। போன வாரம் என் கையில சாவி கிடைக்கும் போது लेकिन पिछले हफ्ते हमारे हाथ में चाबी मिल गया था, அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தது। और वो प्रतिज्ञा मुझे याद आया। நாங்கள் குடும்பம் அதை யோசித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தோம்। और हम परिवार मिलकर उस बात को याद कर रोने लगे। நாளில விசுவாசோடு சொன்ன அந்த வார்த்தைகள், और उस दिन में जो विश्वास के साथ उन्होंने வாக்கு कहा, பண்ணின தேவனின் வாழ்க்கையை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார்। परमेश्वर जो प्रतिज्ञा देता हमारे जीवन में उसे पूरा करता है। हालेलुया। हालेलुया। எத்தனை விசுவாசி என் வாழ்க்கையில கூட அவர் நிறைவேற்ற வல்லமை कितना विश्वास करते हैं कि हमारे जीवन में परमेश्वर पूरा करेगा। வாழ்க்கையில எதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரோ, आपके जीवन में जो कुछ परमेश्वर ने कहा है, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தந்தார்। इस्राएल को जो कोई भली बातों का परमेश्वर ने सब कुछ पूरा किया। ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை। कोई भी उसके बाद नीचे नहीं गिरे। லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்துல लूका दूसरा अध्याय के 25 वचन में, இந்த சிமியோனை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது, और सिमोन के बारे में कितने लोग जानते नहीं पता। ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? और ऐसे एक साधारण मनुष्य के जीवन में क्या होता है। பரிசுத்த ஆவியானவர் அவன் தேவபக்தி உள்ளவனா இருந்தான்। और वो एक धर्मी और भक्त था। ஆவியானவர் என்னத்தை அவனுக்குள்ள ஏவினார்? और पवित्र आत्मा ने क्या किया, அவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது? उसे क्या बताया गया, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைவதல்ல। और तो जब तक पवित्र आत्मा चिरा गई थी, எவ்வளவு நல்ல ஒரு வாக்கியம் அவனுக்கு ஏவப்படுகிறது, அவன் அறிவிக்கப்படுகிறது। और वहां पर पवित्र आत्मा ने उसे कहा, நீ கிறிஸ்துவை காணாமல் நீ மரிப்பது कि जब அல்ல। तक तू प्रभु के मसीह को ना देखला तब तक मृत्यु नहीं देखेगा। எப்பயோ சொன்ன அந்த வார்த்தைகளை 29வது வசனத்துல பார்க்கிறோம்। और जब इन बातों को कहा उस 29 वचन में पढ़ते இயேசு हैं, பிறந்தார் 28வது வசனம் அந்த ஆலயத்துல வரும்போது அவன் மறுபடியும் ஏவப்படுகிற அந்த ஆலயத்துல போக அவன் போகும்போது, और फिर एक बार जब वो उस मंदिर में जा रहा था, சொந்த கண்ணால அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டான்। अपनी आंखों से उसने उस मसीह को देखा। ஹalleluya। हालेलुया। எவ்வளவு அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தை அதை கொண்டு வந்துட்டு பார்க்கும்போது, और कितना शांति समाधान को उसके जीवन में उसने महसूस किया होगा। ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான், ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஒரு ஆவல விழுந்தான், எப்போ நடக்கும் இது, எனக்கு ஏவப்பட்டது எப்போ நடக்கும் அவன் யோசித்து हर दिन बड़े चाहत के साथ वो रुका था कि ये मैं कब देख पाऊं। ஒரு நாள் அது நடக்கும்போது சொல்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஆடினை இப்ப சமாதோட போக விடுகிறேன்। और जब एक दिन उसने मसीह को देखा, उसने कहा कि तेरे अपने वचन के अनुसार शांति का विदा करता ஏனென்றால் है, நீ உண்மையுள்ளவர் என்று நான் அறிந்து கொண்டேன்। क्योंकि मैं अब जानता हूं कि तू सच्चा है। நான் நீர் சொன்னது வாக்கு பண்ணியது என் வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த சந்தோஷத்தை அவர் சொல்கிறார்।
சொல்லுகிறான். और बड़े उस आनंद से कहता है कि परमेश्वर ने जो प्रतिज्ञा की उसे तूने पूरा भी किया है. சொன்னதை நிறைவேற்றி இப்ப நான் மரித்தாலும் கூட போதும் என்று அவன் சொல்லுகிறான். उसने कहा आप चाहे मैं मर जाऊं तो भी काफी है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசி எனக்கு கர்த்தர் காண்பித்தது कि लोग कह सकते हैं, मुझे जो परमेश्वर ने दिखाया, அதை நான் காணும் முன்னே நான் மரணம் அடைவது அல்ல. जब तक मैं उसे ना देखूं तब तक मैं नहीं मरूंगा. கர்த்தர் அதை நிச்சயமே நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை நாட்கள அவர் காண்பித்து जब तक हम जिस संसार में रहते परमेश्वर हमें जरूर वो दिखाएगा. ஹalleluya. हालेलुया. எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் உண்மையிலே தேவன் என்று? हम कैसे समझ पाएंगे कि वो सच्चा परमेश्वर அவர் है? வாக்கு பண்ணினவர், அவர் அதை நிறைவேற்ற அவர் உண்மையிலே தேவனாய் जिस இருக்கிறார். परमेश्वर ने हमें प्रतिज्ञा दी उसे वो पूरा करेगा. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் சாட்சிகள் இருக்கிறது? कितने लोगों के पास ऐसा गवाही है? கர்த்தர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால செய்திருக்கான கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற இருக்கிறார். परमेश्वर ने लंबे बहुत सालों पहले किया कहा होगा, लेकिन अब परमेश्वर ने पूरा किया है. திருமண காரியங்கள் இருக்கலாம், चाहे आपका शादी का कुछ உங்க बात हो வேலை सकती குறித்து है, இருந்திருக்கலாம், आपके काम के बारे में हो இல்ல सकता உங்களுடைய है, சரீர பலவீனங்கள் குறித்து இருந்திருக்கலாம். आपके शरीर की कमजोरी के बारे में हो सकता ஏதோ है. கர்த்தர் சொல்லி அதை உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணி அவர் நிறைவேற்றி தந்தார். और कुछ तो परमेश्वर ने प्रतिज्ञा दी और आपके जीवन में पूरा भी किया है. அதெல்லாம் நீங்க கவனிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டிய வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையிலே और इन बातों को जब देखते हैं आपको कहना कि परमेश्वर जो हमें बुलाए वो सच्चा परमेश्वर है. பரிசே பார்க்கிறோம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல और उत्पत्ति 6 अध्याय के 18 वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று பார்க்கும்போது जब हम समझते हैं कि परमेश्वर विश्वासियों के परमेश्वर के बारे में, நோவா மாத்திரம் நீதிமானாய் அவர் காணப்படும் போது ये नूह जो अकेला वहां पर एक धर्मी था, அவர் சொல்றார், நீயும் உன் குடும்ப குமாரன் மனைவிகள் நீங்க எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசிங்கள். वो कहता है कि तुम्हारे पुत्र स्त्री और वो सबको उस जहाज में लेकर நீங்க जाओ. 8 பேர் மாத்திரம் பிரவேசிங்கள், நானும் நான் இந்த ஜலத்தினால இந்த ஜனங்களை அழித்தாலும் கூட, और मैं उस जल से इन लोगों को नाश करने वाला हूँ. 40 நாட்கள் மழை பெய்தாலும் கூட நீங்க தப்புவிப்பீங்க, நான் உங்களுடைய வாழ்க்கையை தப்ப செய்வேன் என்று அவர் சொல்கிறார். वहां पर वर्षा होगा, वहां सारे लोग मर जाएंगे फिर भी. 8வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். और 18 वचन में हम पढ़ते हैं, சொன்னவர் மாத்திரம் அவர் சொல்லிட்டு அவர் போகவில்லை. और जिस परमेश्वर ने कहा केवल वहां पर कहकर नहीं गए. 40 நாள் மழை பெய்த 8வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். और 40 दिन वर्षा हुई और उस 18 वचन में हम पढ़ते हैं, சொன்னபடியே எல்லாரும் அழிந்து போனார்கள். जैसे परमेश्वर का वो सारे लोग वहां पर नाश हो गए थे. ஆனாலும் கூட அந்த அழிவுல இந்த யார் காக்கப்பட்டார் என்றால், लेकिन उस कौन वहां पर बच गया था? நோவாவுடைய மனைவி, அவருடைய குமாரர், மூன்று குமாரருடைய மனைவிகள் எல்லாரும் அவர்கள் தப்பினார்கள். केवल नोह के परिवार वाले वहां पर बच गए. கர்த்தர் எப்படி உண்மையிலே என்று அறிய முடியும் என்றால், परमेश्वर कैसे सच्चा, इस बात को हम कैसे जान அவர் पाएंगे? நம்மை அழிவுல இருந்து பாதுகாக்கிற தேவனாய் वो இருக்கிறார். हमें नाश से बचाता है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை அழிவுல இருந்து காக்குகிற தேவனாய் लोग कह இருக்கிறார்? सकते परमेश्वर हमें नाश होने से बचाता है. இந்த உலகத்துல மாத்திரமல்ல, केवल इस संसार में नहीं, வாழ்கிற நாட்கள்ல மாத்திரமல்ல, केवल इस दिनों में जब हम जीते हैं उसमें नहीं, நம்முடைய நாட்கள் முடியும் வரை எல்லா நாட்களும் அவர் அழிவுல இருந்து பாதுகாக்கிற தேவனாய் इस இருக்கிறார். संसार में जब तक हम जीते हमें नाश से वो बचाता है. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 9 अध्याय के 10वें वचन में, 3 अध्याय 10वें वचन குறிப்பிட்ட में, சபை பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார், उस फिलदेल्फिया कलीसिया को परमेश्वर कहता நீ है, என் வார்த்தை காத்துக்கொண்டபடியால், क्योंकि तुमने मेरे वचनों को थामे रखा, பொறுமை குறித்து சொல்லி உன் வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால், क्योंकि अपने वचनों को तूने थामे रखा है. இந்த பூமியில இந்த பூச்சக்கரத்துல வருகிற இந்த சோதனை காலம் வரப்போகிறது. इस संसार में जो परीक्षा का एक समय आएगा, மகா சோதனை காலம் வரப்போகுது. एक बड़ा एक परीक्षा का समय आने वाला है. காலம் வரப்போகிறது. एक बड़ा परीक्षा का समय आने वाला है. ஆளுகை செய்கிற ஒரு காலம் வரப்போகிறது. मसीह विरोधी एक राज करने वाला एक समय आने वाला है. அதுல இந்த நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? लेकिन उन सब में से मैं तुम्हें क्या करूंगा? தப்பும்படி நான் உங்களை காப்பேன், தப்பி உங்களை காப்பேன் என்று அவர் और சொல்கிறார். उनसे बचने के लिए मैं तुम्हें वहां करूंगा. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். कितना सच्चा परमेश्वर है. அவர் சொல்றார், நான் உங்களை காப்பேன், அந்த அழிவுல இருந்து உங்களை காக்குற वो कहता है कि उस नाश से मैं तुम्हें बचाने वाला हूं. எத்தனை பேர் விசுவாசி அவரை அழிவுல இருந்து காக்குகிற कितना தேவனாய் विश्वास करते हैं उस नाश से परमेश्वर हमें बचाता है. மகா உபத்திரத்துல இருந்து அவர் நம்மளை தப்பு வைக்கிறார். बड़े परीक्षा के समय से परमेश्वर हमें बचाता है. அந்த नरகத்துல இருந்து அவர் நம்மளை தப்பு வைத்தார். अनंत आग से परमेश्वर ने हमें बचाया எத்தனை है. பேர் நன்றி இயேசுன்னு சொல்ல முடியும்? कितने लोग धन्यवाद यीशु कह सकते என்னை हैं? தப்பு வைத்து எங்க குடும்பத்தை அழிவுல இருந்து காப்பாற்றினீர் உமக்கு तूने हमें चलाया, हमें हमारे परिवार को नाश से बचाया, इसलिए धन्यवाद. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை कितने உள்ளவர். लोग कह सकते हैं हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सच्चा परमेश्वर है. சொல்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். कहते हैं कि मैं जाकर एक जगह को तुम्हारे लिए तैयार करूंगा. உண்மையுள்ள தேவன் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் வந்து உங்களை அங்கே என்னோட கூட கொண்டு போவேன். वो कहते हैं कि मैं तुम्हें वहां ले जाऊंगा. நான் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. मैं तुम्हें कभी नहीं छोड़ूंगा. நான் எப்படி அழிவுல இருந்து தப்பி என்னோட கூட நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போவேன். और वो कहता है कि मैं जहां रहता हूं वहां तुम्हें भी ले जाऊंगा. அப்படிப்பட்ட உண்மையிலே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और ऐसे एक सच्चे परमेश्वर की हम आज आराधना करते हैं. ஹalleluya. हालेलुया. அவர் உண்மையிலவரா இருக்கிறதுனால और क्योंकि वो सच्चा है, நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? हमारे जीवन में वो क्या अपेक्षा करता நாம் है, எப்படி வாழலாம் அப்படி அல்ல. और हम चाहे कैसे भी
लीजिए ऐसा नहीं, நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க हमें भी வேண்டும். परमेश्वर के लिए विश्वास योग्य रहना है। 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கிறோம். पहला शमूएल दूसरा अध्याय के 35 वचन में, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்துல पहला शमूएल दूसरा अध्याय के 35वां वचन में, அந்த ஆசாரியர் அந்த ஏலி ஆசாரியர் இருந்தாலும் கூட वहां पर एली और याजक था, फिर भी அவருடைய குமாரர்கள் ஓப்னி பினேயாஸ் அவர்கள் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு उसके இருந்தார்கள். जो बच्चे थे अपने फिनेहास वो एक गलत जीवन जी रहे थे, பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். वे लोग पाप में जी रहे थे, மகா பாவிகளை போல வாழ்ந்து கொண்டு वे लोग இருந்தார்கள். बड़े पापी के रूप में जी रहे அதை थे। பார்த்து வெறுத்து தேவன் அந்த ஏலி இடத்துல சொல்லுகிறார், और उन्हें देखकर परमेश्वर ने एली से कहा, இது போதும், இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் எனக்கு வேண்டாம். और तुझे इन जो आश्रयों की अब जरूरत नहीं, இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் நான் என் பார்க்க விரும்புவதல்ல, और इन याजकों में देखना नहीं ஆனால் चाहता, எப்படிப்பட்ட ஆசாரியர்களை நான் எழுப்புவேன், लेकिन मैं कैसे याजकों को तैयार करूंगा, எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனை எழுப்புவேன், मैं कैसे याजकों को खड़ा करूंगा, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்தக்க உண்மையான ஒரு ஆசாரியத்தை எழுப்ப मैं பண்ணுவேன். ऐसे याजकों को तैयार करूंगा जो मेरे हृदय और मन की इच्छा के अनुसार चले। அந்த ஆசாரியன் எப்படி இருப்பான்? और वो याजक कैसा होगा? உண்மையா இருப்பான், உண்மையான ஆசாரியன். वो जो याजक है वो सच्चा होगा, வேற ஆசாரியன் அல்ல, वो केवल नाम के लिए नहीं, உண்மையான ஒரு ஆசாரியன் இருப்பான். वो एक सच्चा याजक அந்த होगा। ஆசாரியன் எப்படி வாழுவான் என்றால், वो याजक कैसे जिएगा? சுயத்துல வாழ மாட்டான், சுய பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ மாட்டான். और अपने खुद के लिए या फिर पाप के लिए नहीं, என் விருப்பத்தின்படி என் உள்ளத்துக்கு ஏற்றபடி அவன் ஒவ்வொரு நாளும் வாழுவான். वो मेरे हृदय और मेरे मन के अनुसार वो जिएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படிப்பட்ட ஆசாரியனை எதிர்பார்க்கிறார்? वो कैसे याजकों को आज चाहता है? கர்த்தருடைய வாஞ்சை என்றால் ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும்? परमेश्वर की चाहत क्या कि वो याजक कैसे रहे, எப்படி யாருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும்? किसके इच्छा के अनुसार होना चाहिए? கர்த்தருடைய சித்தம்னா அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். अगर परमेश्वर की इच्छा के अनुसार होना तो परमेश्वर के वचन के अनुसार அவருடைய चलना है। வசனத்தை கைக்கொள்கிற ஒரு மனுஷன் இருக்க வேண்டும். परमेश्वर के वचन को थामे रहने वाला, அவர் உள்ளத்துக்கு ஏற்றவனா இருக்க வேண்டும். परमेश्वर के हृदय के अनुसार அவர் चलने वाला, எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். परमेश्वर जैसे चाहता है वैसे हमें அவர் रहना है, எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமா இருக்க வேண்டும். परमेश्वर जैसा चाहता है वैसे पवित्रता के साथ रहना है। அப்படி உண்மையான ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். और ऐसे सच्चे याजकों को परमेश्वर खड़ा करता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ये लोग कहते हैं ऐसे याजक के रूप में परमेश्वर देखना चाहता है। யார் அந்த ஆசாரியன்? आज जो याजक कौन है? ஆசாரியர்களை கர்த்தர் யாரை பார்க்கிறார்? याजक के रूप में परमेश्वर किसे देखता है? என்னை கர்த்தர் ஒரு ஆசாரியனை பார்க்கிறார். ये लोग कह सकते कि मैं परमेश्वर की दृष्टि में एक याजक हूँ। நான் உண்மையான ஆசாரியனா இல்ல உண்மையா இல்லை என்று நாம் கவனிக்க வேண்டும். हमें आज जांचना है कि हम सच्चे हैं या झूठे याजक பக்கத்துல हैं। பாரு, நீங்க தான் அந்த ஆசாரியனை சொல்லுங்க. बाजू में देख करके आप ही वो याजक है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆச்சரியப்படுறீங்களா? நானா ஆசாரியன்? क्या आप आश्चर्यचकित हो कि मैं याजक? அவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களாய் ஆக்கியிருக்கிறார். परमेश्वर ने तो हमें राजा और याजक बनाया है, அப்படியே ஆக்கவில்லை, அது ஒரு பெரிய ஒரு விலை கொடுத்திருக்கிறார். और उसके लिए बड़ा एक दाम को परमेश्वर ने चुकाया है। வெளிப்பட்ட விஷயம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது प्रकाशित वाक्य पहला अध्याय के 6ठे वचन में पढ़ते हैं, அவருடைய திரு ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களாய் நிறுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் என்று अपने சொல்கிறார். पवित्र लहू को बहाकर उसके दृष्टि में हमें याजक और राजा के रूप में परमेश्वर ने बनाया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்மளுக்காக ரத்தத்தை நம்மள ஆசாரியராக இருக்கிறார் என்றால் हमें परमेश्वर ने याजक बनाया, इसलिए நம்முடைய வாழ்க்கையில உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். हमारे जीवन में सच्चाई को परमेश्वर चाहता है। அப்படி உண்மையான ஒரு ஆசாரியனை போல நான் வாழுவேன். कितने लोग कह सकते हैं कि ऐसे एक सच्चा एक याजक के रूप में मैं जीऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல और रोमियो 14 अध्याय के पहला वचन में, உங்களுடைய சரீரங்களை ஒரு ஜீவ பலியாக நீங்க ஒப்புக்கொடுங்கள். आपके शरीर को एक जीवित बलिदान के रूप में आप समर्पित करें। ஆசாரியர்கள் ஒரு பலி செலுத்துவது போல உங்களுடைய சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். और जो याजक जैसे बलिदान चढ़ते वैसे आपके अपने शरीर को भी आप जीवित बलिदान के रूप में दीजिए। நம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அல்ல, हमारा जो शरीर है हमारे इच्छा को पूरी करने के लिए ஜீவ नहीं। பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றால் अगर हम जीवित बलिदान के रूप में समर्पित करना है तो நம்முடைய சுய விருப்பங்கள் இருக்கலாம், சுய சித்தங்கள் யோசனைகள் இருக்கலாம், हमारे खुद की इच्छा खुद की योजना हो सकती है, ஆனால் அதன்படி வாழாமல் लेकिन उन इच्छाओं के अनुसार ना जीते हुए உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். हम पढ़ते कि हम अपने शरीर को परमेश्वर जो चाहता है वैसे एक जीवित बलिदान के रूप में समर्पित करें। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி ஒரு ஆசாரியன் ஒரு மிருகத்தை பலி கொடுக்கிறானோ, जैसे एक याजक एक जानवर को बलिदान चढ़ाता है, நாம் கூட ஒரு ஜீவ பலியாக என்னத்தை ஒப்புக்கொடுக்க வேண்டும்? आज हम भी एक जीवित बलिदान के रूप में हमें क्या देना है? நம்முடைய சரீரங்களை நம்மளுக்கு இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற அந்த சரீரமே परमेश्वर का मंदिर जो हमारा शरीर है எப்படி கொடுக்க வேண்டும்? हमें कैसे देना है? ஜீவ பலியாக அவருக்கு ஏற்ற ஒரு பலியாக அவருக்கு பிரியமாக ஒரு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். एक परमेश्वर जैसा चाहता है वैसे एक जीवित बलिदान के रूप में हमें चढ़ाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஒரு உண்மையான
உண்மையான ஆசாரியனுடைய வாழ்க்கை और இருக்கிறது. वो ही एक सच्चा याजक का काम है. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? कितने लोगों के पास ऐसा एक चाहत है? நான் அவருக்காக ஒரு உண்மையான ஆசாரியனை வாழ मैं விரும்புகிறேன். परमेश्वर के लिए एक सच्चा याजक के रूप में जीऊंगा. பரிசுத்தமாய் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு पवित्रता ஆசாரியன். के साथ परमेश्वर की इच्छाओं को वचनों को पूरी करने वाला. வசனத்தை அறிகிற அந்த மீன்ஸ் வசனத்தை அறிய வேண்டும். हमें परमेश्वर के वचनों को और जानना है அப்போதான் அவருடைய சித்தத்தின்படி நீங்க வாழ முடியும். और तभी उसकी इच्छा के अनुसार आप जी पाएंगे. வசனத்தை அறியாதவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ முடியாது. और जो परमेश्वर के वचनों को नहीं जानता वो परमेश्वर के हृदय के अनुसार नहीं जी पाता. ஹalleluya. हालेलुया. வசனத்தை அறிந்து அதின்படி நான் வாழுவேன். कितने लोग कह सकते हैं परमेश्वर के वचनों को जानकर उसके अनुसार मैं चलूंगा. இரண்டாவது நாம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? और दूसरी बात हम कैसे सच्चे हो सकते हैं? அவர் உண்மையுள்ளவரா இருந்தாலும் கூட நாம் எப்படி உண்மையுள்ளவரா இருக்க हम வேண்டும்? कैसे सच्चाई हो सकते हैं? நாம் ஆராதிக்கும் போது அதுல நாம் ஒரு உண்மையோடு அவரை ஆராதிக்க हम வேண்டும். जब आराधना करते हैं उसमें हमें सच्चे तरीके से उसकी आराधना करना யோவான் है. 4வது அதிகாரம் 24வது வசனத்துல யோனா 4 अध्याय के 24 वचन में யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல என்னை எப்படி ஆராதிப்பார்கள்? யோனா 4 अध्याय के 24 वचन में वो लोग मेरी कैसी आराधना करेंगे? என்னை பார்த்து ஒரு போட்டோ வச்சு என்னை பார்த்து ஆராதிக்க மாட்டார்கள். और वो मुझे देखकर मेरा फोटो लगाकर मेरी आराधना नहीं करेंगे. அங்க ஒரு சிலத்தை வச்சு அதை பார்க்கும்போது என் நினைவு வந்து அப்போ என்ன ஆராதிப்பார்கள், அப்படி அல்ல. और मेरे कोई चित्र को देखकर मेरी आराधना करने वैसा नहीं. சிலை வைத்து இல்லைன்னா ஏதாவது ஒரு போட்டோ வைத்து அதை பார்த்து அவங்க நினைவு வந்து என்ன நினைவு கூறுவாங்க, ஆராதிப்பார், அப்படி அல்ல. और ये परमेश्वर ये नहीं कहता कि वो लोग कुछ मेरे चित्र या फिर मूर्ति को देखकर आराधना தேவன் करेंगे. எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஆவியா இருக்கிறார். और परमेश्वर तो आत्मा है. அவருக்கு ஒரு ரூபம் இல்ல, அவர் ஒரு ஆவியா இருக்கிறார். कोई रूप नहीं, वो तो आत्मा है. அவரை தொழுகிறவர்கள் விசுவாசித்து அவர் ஆவியோடு உண்மையோடு அவரை और ஆராதிக்க जो कि வேண்டும். उसको पर विश्वास करता है वो आत्मा और सच्चाई के साथ उसकी आराधना करे. ஏதோ கண்டு ஆராதிக்கிறவர்கள் அல்ல, और उसे देखकर आराधना करने वाले नहीं. கண்டு ஆராதிக்கிறவன் அல்ல. उसे देखकर आराधना करने वाले नहीं. சொல்லுங்க, நான் கண்டு ஆராதிக்கிறவன் அல்ல, ये लोग कहते हैं मैं देखकर आराधना नहीं करता, ஆவியில அவரை ஆராதிப்பேன். लेकिन आत्मा में उसकी आराधना करूंगा. ஏதோ ஒரு வர்ஷிப் லீடர் வந்தால் தான் அவர் ஆராதிப்பேன், அப்படி அல்ல. और कोई गीत गाने वाले लीडर आए तभी हम आराधना करेंगे, ऐसा नहीं. இதெல்லாம் மியூசிக் 10 மியூசிக் இன்ஸ்ட்ருமெंट இருந்தாலும் நான் ஆராதிப்பேன், அப்படி அல்ல. अगर म्यूजिकल इंस्ट्रूमेंट से तभी आराधना करेंगे, ऐसा नहीं. ஆவியில ஆராதிக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட சொல்யூஷன் சிச்சுவேஷன் அல்ல. और जो आत्मा में आराधना करते हैं उनके लिए कोई भी चीज की जरूरत தேவன் नहीं, ஆவியா இருக்கிறதுனால ஆவியில அவன் ஆராதிப்பான். क्योंकि परमेश्वर आत्मा है, वो आत्मा में परमेश्वर की आराधना करेगा. ஆராதிக்கும் போது ஒரு உண்மையை கர்த்தர் பார்க்க और விரும்புகிறார். जब वो आराधना करते परमेश्वर एक सच्चाई को चाहता है. சொன்னா உண்மையோடு அவரை ஆராதிக்க விரும்புகிறார். लोग कहते हैं कि सच्चाई से मैं उसकी आराधना करूंगा. அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? जो उसकी भजन करते हैं वो कैसे करेंगे? ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வார்கள். आत्मा और सच्चाई से उसकी भजन करेंगे. அப்படிப்பட்ட வந்து ஆராதிக்கும் போது அவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க लोग चाहते हैं जब हम उसकी आराधना करेंगे आत्मा और सच्चाई से उसकी आराधना करेंगे. வரும்போது கண்ணை திறந்து அங்கங்கே பார்க்க வேண்டும். जब आते तो यहाँ आपको आंखों को खोल कर नहीं देखना. எல்லாரும் நல்ல கண்களை மீன்ஸ் மூடி அவரை ஆராதிக்க आपको வேண்டும். आंख बंद कर परमेश्वर की आराधना கை करना है. தட்டும் போது நன்றாய் கை தட்ட அவருக்குன்னு கொடுக்கிறது போல ஆராதிக்க जब வேண்டும். आप ताली बजाते जैसे परमेश्वर को देते वैसे आपको ताली बजाना है. இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கும் பாடும்போது என்ன செய்தாலும் கூட, और आप गीत गाते कुछ भी करे उसमें भी, ஒரு டேம்லின் அடித்தாலும் கூட टैमरिन बजाते उसमें भी, கண்களை மூடி அவருக்கு கனெக்ட் ஆகி நீங்க அவருக்கு கொடுக்கிறேன் என்று அவரை ஆராதிக்க और வேண்டும். आप परमेश्वर के लिए आपको देना है. ஹalleluya. हालेलुया. ஆராதிக்க உன கண்ணு திறந்து அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க மாட்டேன். और कितने कह सकते जब आराधना करते यहाँ वहाँ नहीं கண்ணை देखूंगा. மூடி அவர் அந்த பிரசன்ஸ்ல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். और आंखों को बंद करके उसकी उपस्थिति को महसूस करना है. ஆவியில அவரோடு கூட நீங்க கனெக்ட் ஆக வேண்டும். आत्मा में परमेश्वर के साथ आपको जुड़ना है. அப்படிப்பட்ட உண்மையான ஆராதனை அவர் और எதிர்பார்க்கிறார். ऐसे सच्चे आराधना को परमेश्वर चाहता है. ஹalleluya. हालेलुया. ஆராதனை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவருக்கு கொடுக்கிறோம். आराधना में हम परमेश्वर को देते அவர் हैं அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். और उसे स्वीकार करने के लिए परमेश्वर तैयार है. கொடுக்கும்போது அதுல ஒரு உண்மை இருக்கும்போது பரிசுத்தமே அவருக்கு ஒரு பயபக்தியோடு நாம் கொடுக்கும்போது और इसलिए जब हम सच्चाई से उसे देते हैं அது ஒரு நல்ல ஒரு சுகந்த வாசனையை போல அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். एक सुगंधित एक वस्तु परमेश्वर उसे स्वीकार करता है. மத்திய 15வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்கிறார். मत्ती 18 अध्याय के 8वें वचन में वो कहता है. மத்திய 15 8வது வசனத்துல मत्ती 15 अध्याय के 8वें वचन में இந்த ஜனங்கள் வாயினாலே என்னை சேர்ந்தவர்கள் என்னை கனம் ये பண்ணுகிறார்கள். लोग होठों से तो मेरा आदर करते हैं ஆனால் இருதயம் அதுல உண்மை இல்லாமல் पर இருக்கிறார்கள். उनका मन तो मुझसे दूर है. வாய் என்னை ஆராதிக்கிறது, வாய் என்னை புகழுகிறது. और होठों से तो मेरी आदर करते हैं, ஆனால் இருதயம் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கு முன் கீழ உள்ள போகும்போது அதோ தூரமாய் लेकिन இருக்கிறது. उनका हृदय मुझसे दूर है. எனக்கு தூரமாய் மாத்திரம் விலகி இருக்கிறது. उनका हृदय जो है उनका मन मुझसे दूर रहता है. ஹalleluya. हालेलुया. அப்ப ரெண்டு கூட்டம் ரெண்டு விதமாய் நாம் ஆராதிக்க முடியும். तो हम दो प्रकार से आराधना कर सकते ஒரு हैं. வாயினால நாம் ஆராதிக்க एक முடியும். हमारे होठों से कर सकते हैं இரண்டாவது வாயினாலும் இருதயத்தோட நாம் ஆராதிக்க और முடியும். दूसरी बात हमारे मन से हम आराधना कर இப்படி सकते हैं. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வாயினால ஆராதிக்கிறவன் மாத்திரம் அல்ல. ये लोग कहते हैं कि मैं केवल होठों से उसकी आराधना नहीं करूंगा, இருதயத்தோட முழு உள்ளத்தோட நான் உம்மை ஆராதிப்பேன். पूरे मन के साथ हम उसकी आराधना करेंगे, அந்த ஆராதனை அந்த துதி ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். क्योंकि हमारा जो स्तुति आराधना है पूरे मन से हमें आना है. உணர்ந்து
உணர்ந்து கொண்டு அது வர வேண்டும். महसूस करते हुए उसे बाहर आना चाहिए, கட்டாயத்தினால் அல்ல, कोई जबरदस्ती कारण नहीं, அவரை நீங்க கனம் பண்ண வேண்டும். केवल परमेश्वर का आदर करना है। மத்தேயு 7:22-23 வசனங்களை வாசிக்கும் போது मत्ती 7:22 और 23 वचन में पढ़ते हैं, தெரிந்த வசனங்களை 7:22-23 வசனத்துல मत्ती 7 के 22 और 23 वचन में, அப்படி நாம் ஆராதிப்போம் என்றால் அவருடைய வருகையில அநேக பேர் கைவிடப்படுவார்கள். और अगर ऐसे हम आराधना करेंगे तो उसके आगमन में हम छोड़े जाएंगे। அங்கங்க ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்களோ உங்களுடைய பேர்ல தீர்க்கதரிசனம் உரைத்தோம், लोग आकर कहेंगे कि हमने तो तेरे விசுவாசிகளை तेरे துரத்தினோம், नाम से हमने दुष्ट आत्मा को भगाया, அற்புதங்களை செய்தோம், अद्भुतों को किया था, விடுதலை கொடுத்தோம். लोगों को छुड़ाया था। அவர் சொல்லுவார், உங்க பேர் என்னப்பா? लेकिन परमेश्वर कहेगा तेरा नाम कहाँ? உங்களை நான் அறியவே இல்லை, நீங்க யார் என்று அவர் கேட்கிறார். परमेश्वर कहता है कि मैं तो तुम्हें नहीं जानता, பொல்லாதவர்களை என்னை விட்டு நீங்க ஓடி போங்க என்று दुष्ट लोग तुम मुझसे छोड़कर चले जाइए। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அல்ல? कि लोग कह सकते हैं ऐसा आराधना नहीं। அப்படிப்பட்ட எனக்கு எத்தனையோ பேர் ஒரு பேருக்காக அவர்கள் பேர் புகழ்ச்சிக்காக ஆராதனை நடத்துகிறார்கள். आजकल लोग बस नाम के अपने नाम के लिए लोग आराधना करते பேர் हैं, புகழ்ச்சிக்காக ஊழியம் செய்கிறார்கள், बस नाम के लिए वो सेवकाई करते பேர் हैं, புகழ்ச்சிக்காக கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். सेवकाई अपने परमेश्वर की आराधना केवल नाम के लिए करते हैं। அப்படிப்பட்டவர்கள் அந்த நாளிலே கைவிடப்படுவார்கள். लेकिन ऐसे जो लोग हैं उन दिनों में छोड़ दिए जाएंगे। हालेलुया, हालेलुया। செய்யும்போது ஆவியோடு உண்மையோடு நாம் செய்ய और வேண்டும். इसलिए हमें आत्मा और सच्चाई से उसकी आराधना करना है। 7வது அதிகாரம் 21வது வசனத்துல और 7 बात है कि 21 वचन में அவர் சொல்கிறார், இது அல்ல யார் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் என்றால், और वो कहता है कि स्वर्ग में कौन प्रवेश कर என் सकता है? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். जो स्वर्गीय पिता की इच्छा पर चलता है केवल वही स्वर्ग में प्रवेश कर அதை सकता है। தவிர யாரெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே அதற்கு நான் கேரண்டி கூட எல்லாரும் வருவான்னு சொல்ல முடியாது. और जो प्रभु प्रभु पुकारते हैं वो सभी लोग आएंगे ऐसा नहीं कह ஆனால் सकता। பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி இந்த வசனத்தை கடைபிடித்து யாரெல்லாம் செய்கிறார்கள், लेकिन जो उस परमेश्वर की इच्छा के अनुसार चलता है அவர்கள் மாத்திரம் பரலோகம் போய் சேர முடியும். केवल वही स्वर्ग में जा सकता है। हालेलुया, हालेलुया। எத்தனை சொல்றீங்க, நான் வசன அவருக்கு பிரியமாய் நான் வாழுவேன். कि लोग कह सकते हैं मैं परमेश्वर की इच्छा के अनुसार வாழ்கிற चलूंगा। வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். जिस जीवन को जीते उसमें आपको सच्चे तरीके से जीना है। பெற்றோர்களுக்கு மறைந்து வாழ முடியும், आप माता पिता से छिपकर आप जी सकते हैं, கர்த்தருக்கு மறைந்து ஒரு மனுஷனும் வாழ முடியாது. लेकिन परमेश्वर से कोई भी छिप नहीं எத்தனை सकता। பேர் நான் அவருடைய பார்வையிலே உண்மையாய் நான் வாழுவேன். कि लोग कह सकते हैं परमेश्वर की दृष्टि में एक सच्चा जीवन जीऊंगा। हालेलुया, हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல प्रकाशित वाक्य 2 अध्याय के 10वें वचन में நாம் எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? हमें किस बात पर सच्चा होना है? அந்த சிமிர்னா சபை ஏற்கனவே பாடுகளை சகிக்கிற சபையா இருந்தது. कलीसिया जो था वो पहले से वो परेशानी का सामना कर रहा था। யூதர்கள் அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களை எதிர்த்து அவங்களை சித்திரவதை செய்து கொள்கிற நாட்கள், और यहूदी और सारे लोग ने उन्हें सताए थे। அப்படி பாடுபடுகிற அந்த சபையை பார்த்து கர்த்தர் இயேசு அந்த கடிதத்துல எழுத சொல்லும்போது, और ऐसे कलीसिया को जब यीशु मसीह ने पत्रम को लिखने का कहा था, நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாதே, और अब जो समस्या का आप सामना करने वाले कलीसिया का सामना करने वाले उसके लिए आप घबराएं नहीं। சபையை தைரியப்படுத்தும் போது சொல்கிறார், இன்னும் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் வரப்போகிறது. उस कलीसिया को परमेश्वर उत्साहित करते हो, कहता है कि तुम और भी कलीसिया का सामना करेंगे। பிசாசனவன் உங்களை காவலில வைப்பான், और कुछ लोगों को जो शैतान जो நீங்க बात कर देगा உபத்திரவப்படுவீர்கள், और आप और सताए जाएंगे। ஆனாலும் கூட நீங்க எப்படி இருக்க வேண்டும்? लेकिन आपको कैसे रहना है? நீங்க உண்மையா எதுவரை என்றால் மரணம் பரியந்தம் நீங்க உண்மையா இருக்க வேண்டும். आपको मृत्यु तक आपको विश्वास योग्य रहना है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் நான் அழைத்த தேவனுக்கு உண்மையா கடைசி வரை மரணம் வரை कितने लोग कह सकते हैं जिस परमेश्वर ने मुझे बुलाया उसके लिए अंत तक मैं विश्वास योग्य रहूंगा। நான் அவருக்காக உண்மையாய் சாட்சியா இருப்பேன். जब तक मैं मरता नहीं हूं तब तक मैं परमेश्वर के लिए सच्चा रहूंगा। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம் பரியந்தம் அவருக்கு உண்மையா இருங்க. बाजू में देखकर के मृत्यु तक आप परमेश्वर के लिए सच्चा रहे। கடைசி வரை கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். अंत तक आपको परमेश्वर के लिए सच्चा रहना है, உயர்வானாலும் கூட தாழ்வானாலும் கூட, चाहे ऊपर हो या नीचे हो, மரணமும் ஜீவனும், या मृत्यु या நஷ்டமோ லாபமோ, कोई नष्ट हो या फिर लाभ हो, எதுவும் நம்ம கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்கவே செய்யாது. कुछ भी हमें मसीह के उस प्रेम से अलग नहीं कर सकता। ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर धन्यवाद எதுவுமே दें। உம்முடைய அன்பை விட்டு என்ன பிரிக்காது. कुछ भी परमेश्वर के प्रेम से हमें अलग नहीं कर सकता। உண்மையாய் கடைசி வரை நான் இருப்பேன். आप परमेश्वर अंत तक मैं चलूंगा। हालेलुया, हालेलुया। இல்லனா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சோர்ந்து போக வேண்டாம். और इसलिए छोटे समस्या को देखकर आप निराश ना எல்லா हो। உபத்திரங்களை கூட நான் அவருக்காக நான் உண்மையாய் நான் இருப்பேன். सारे समस्या में परमेश्वर के लिए सच्चे रीति से रहूंगा। யோபை பார்க்கும்போது சொல்ற, அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல் நம்பிக்கை अय्यूब कहता है परमेश्वर चाहे मुझे मार डाले तो भी मैं उस पर भरोसा करूंगा। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கடைசி வரை அவருக்கு உண்மையாய் நான் कितने लोग இருப்பேன். कह सकते हैं कि मैं अंत तक परमेश्वर के लिए विश्वास योग्य रहूंगा। உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, इस संसार में तो आपको क्लेशों का सामना करेगा। தைரியமாக நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்வீர்கள் என்று அவர் சொல்கிறார். यीशु मसीह ने कहा जैसे मैं जयवंत हुआ वैसे आप भी जयवंत हो। ஆகிய ஒரு நாளும் கூட பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்களை சந்திக்கும் போது, और इसलिए कभी भी जब आप समस्या का सामना करते हैं, அவர் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ, और जैसे हम जिस
जिस परमेश्वर की आराधना करते हैं वो सच्चा है, நானும் அவருக்காக உண்மையாய் நான் இருப்பேன். हमें भी उसके लिए सच्चा एक विश्वास योग्य बनना है। கடைசி நீதிமொழிகள் 28:20 வசனத்துல और अंत में नीति वचन 28 के 20 में, உண்மையுள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். और जो सच्चा मनुष्य है वह परिपूर्ण आशीषों को पाएगा। எத்தனை ஆசீர்வாதங்களை பெறுவான்? कितने आशीषों को पाएगा? அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். वो बहुतायत का आशीष को पाएगा। யாருக்கு இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்? ये परिपूर्ण आशीष कौन पा सकता है? யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிற உண்மையுள்ள மனுஷன் அவன் பரிபூர்ணமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். जो सच्चे मनुष्य केवल वही उस आशीषों को पा सकता है। பக்கத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். बाजू में देखकर कई सच्चा मनुष्य जो है वो परिपूर्ण आशीषों को पाएगा। நீங்க உண்மையா இருந்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். अगर आप सच्चे हैं तो परमेश्वर आपके जिन में बहुतायत के आशीष को देगा। மற்றவங்க ஜெபிக்கிறார்களே அதை பார்க்க வேண்டாம். दूसरे लोग प्रार्थना कर रहे हैं कि नहीं उसे आप ना देखें। மற்றவர்கள் வருகிறாரா வரவில்லை பார்க்க வேண்டாம். दूसरे लोग आ रहे हैं नहीं आ रहे आप उसे ना देखें। மற்றவர்கள் எப்போ ஆராதனைக்கு வருகிறார் அதை பார்க்க வேண்டாம். दूसरे लोग आराधना में कब आते उसे ना देखें। மற்றவர்களுக்கு தேவனுக்கு எப்படி உறவு இருக்கு அதை பார்க்க வேண்டாம். दूसरे लोग का परमेश्वर के साथ कैसा एक संबंध है वो ना देखें। தனிப்பட்ட மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் எவன் அவனை பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். वचन में लिखा है जो सच्चा मनुष्य है परमेश्वर बहुतायत से उसे आशीष करेगा। இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானத்தை எடுக்கறீங்க? आज कितने लोग एक निर्णय को ले सकते हैं? இந்த ஆறிலே நான் உண்மையா அவருக்கு இருக்க நான் சமர்ப்பிக்கிறேன். और इस आराधना में मैं सच्चा एक जीवन जीने के लिए समर्पित करता हूँ। மனுஷன் பார்க்கிறதுக்காக அல்ல. मनुष्य मुझे देखे इसलिए ஏதோ नहीं, பார்த்து ரெண்டு நல்ல வார்த்தை என்னை பார்த்து ஜனங்கள் பேச இந்த சிஸ்டர் அப்படி இந்த பிரதர் அப்படி அல்ல. और मेरे बारे में लोग कहे कि भाई ऐसा बहन ऐसे नहीं, எனக்கு குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல வேண்டும். लेकिन मेरे बारे में परमेश्वर पे गवाही देना है। கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर को स्वीकार करना அவருடைய है சித்தத்தை நிறைவேற்றுகிற இருதயத்தின் ஏற்றபடி நான் இருக்க வேண்டும். और परमेश्वर के मन के अनुसार हमें जीना है। ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். क्यों ना हम खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें।